ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நல தமயந்தி. இந்த சீரியலில் ஹீரோயினாக நம்ம ரோஜா ஃபேமஸ் பிரியங்கா நல்கர் அவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க சீரியலில். ரீசெண்டாக இவங்க சீரியலை விட்டு விலகிறதா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து அது ஃபேக் நியூஸ். நானுமே நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி இந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். இவங்க விலகிறதா எதுக்காக வந்துச்சு அப்படின்னு தெரியலை. இப்போ வந்து நம்மளோட ஸ்ரீநிதி இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி 2 சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஜீ தமிழுக்காக. கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாமும் ஒரு சில சீரியல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நல தமயந்தி சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது தமயந்தியோட தங்கச்சி கேரக்டர் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இவங்க என்ட்ரி கொடுக்கறதுனால தான் அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கு போல இருக்குது. ஹீரோயினாக இவங்க தான் இனிமேல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வராங்க தான், ஆனால் தமயந்தியோட தங்கச்சி கேரக்டரில் தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனால் தமயந்தி கேரக்டர் வந்து க்ளோஸ் பண்ணல. தமயந்தி கேரக்டர் எப்பவும் போல் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அவங்க சீரியலை விட்டு விலகினதுனால தான் இன்னொரு ஹீரோயின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்ரீநிதி மறுபடியும் சின்ன திரையில் வந்து சீரியலில் ஒரு கண்டினியூஸான ஒரு ரோலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள் ஸ்ரீநிதி. ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு இனி கதை போகிற போக்க வச்சு தான் தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.